தமிழகத்தில் மிகவும் பிரபலமான சுற்றுலா தலமாக விளங்கக்கூடிய நகரம் தற்போது தற்கொலை களமாக மாறி வருவது அப்பகுதி மக்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. தென்னகத்தின் நயகரா, தமிழகத்தின் தலை காவிரி என பல பட்ட பெயர்களால் அழைக்கப்படும் ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தில் நாள்தோறும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் கர்நாடகா, கேரளா, ஆந்திரா மாநிலங்கள் உட்பட இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து இந்த சுற்றுலா தலத்தை கண்டு ரசிக்க ஆயிரக்கணக்கானோர் வருகை புரிகின்றனர். இந்த சுற்றுலா தலத்தில் பல்வேறு அருவிகள், பரிசல் சவாரி, பாரம்பரிய மீன் சமையல், முதலை பண்ணை, மீன்கள் காட்சியகம், பூங்கா உட்பட பல பொழுதுபோக்குகளின் அடையாளமாகவும் ஆன்மீக தலமாகவும் உள்ளன. நாள்தோறும் சராசரியாக 10,000 பேர் வருகை புரியும் இந்த சுற்றுலா தலம் தற்போது தற்கொலைக்கான இடமாக மாறி வருவதாக பல ஆய்வுகளில் அதிர்ச்சியான தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதன்படி கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் இந்த ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தில் நீர்வீழ்ச்சியில் குதித்து தற்கொலைக்கு முயன்ற 452 நபர்கள் மயிரிழையில் காப்பாற்றப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக அப்பகுதியில் பணியில் ஈடுபட்டுள்ள உள்ளூர் பரிசல் ஓட்டிகள், காவல்துறை மற்றும் தீயணைப்புத் துறையினர், அப்பகுதி வாசிகள் பல அதிர்ச்சி தரும் தகவல்களை கூறியிருப்பது கேட்போரை நடுநடுங்க வைத்துள்ளது. வழக்கமாக சுற்றுலா தலத்திற்கு வரும் நபர்கள் மிகவும் மகிழ்ச்சியான மனநிலையில் நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் தங்கள் டிராவல் பைகளுடன் வருவார்களாம். ஆனால் தற்கொலை செய்து கொள்ளும் மனநிலையில் உள்ளவர்கள் தனியாக வருவதோடு ஒரு விதமான முகத்தில் இறுக்கத்துடன் வருவதாக சொல்லப்படுகிறது. மேலும் சிலர் அழுதபடி தற்கொலை செய்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. தற்கொலைகளில் ஈடுபடுபவர்கள் குறைந்தபட்சம் 17 வயது முதல் 70 வயது வரை உள்ள நபர்கள் எனவும், 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் பெற்ற மகன் மகளால் சொத்துக்கள் அபகரிக்கப்பட்டு உணவுக்கு வழியில்லாமல் தற்கொலை செய்ய வருபவர்களே அதிகம் என சொல்லப்படுகிறது. 30 வயதிற்கு மேற்பட்ட நபர்கள் கடன் தொல்லை, கள்ளக்காதல் பிரச்சனைகளால் பாதிப்படைந்து தற்கொலை செய்ய வருவதாக தெரிவிக்கின்றனர். 17 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள், இளைஞர்கள் சமூக வலைதளங்களில் நட்பு ஏற்படுத்தி காதல் தோல்வி, கள்ளக்காதல் என பல பிரச்சனைகளால் தற்கொலைக்கு முயல்வதாக தெரிவிப்பதாக கூறுகின்றனர். அப்படி தற்கொலைகள் செய்ய வருபவர்களின் குணாதிசயங்களை கண்டுபிடிக்க தனியாக போலீசாருக்கும் உள்ளூர் மக்களுக்கும் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். அது மட்டுமின்றி உள்ளூர் கடை வியாபாரிகளும் சந்தேகத்திற்குரிய நபர்கள் வந்தால் உடனடியாக காவல்துறைக்கு தகவல்களும் அளிப்பதால் தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணத்துடன் வரும் நபர்கள் உடனடியாக உயிருடன் மீட்கப்படுவதாக தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக வெளியிட்டுள்ள ஆய்வில் கடந்த 2021இல் 69 பேரும், 2022இல் 89 பேரும், 2023இல் 149 பேரும், 2024இல் 84 பேரும், 2025இல் 61 பேரும் என கடந்த 5 ஆண்டுகளில் 452 பேர் என ஒகேனக்கலில் தற்கொலைக்கு முயன்றவர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களுக்கு ஒகேனக்கல் காவல் நிலையத்தில் மனநல ஆலோசனை அளித்து அவர்களின் உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்து பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் காவல்துறையினர் எதிர்த்தரப்பினரிடம் கடும் எச்சரிக்கை விடுத்தும் ஒப்படைப்பதாக தெரிவிக்கின்றனர். மேலும் தற்கொலை எண்ணத்துடன் வரும் நபர்கள் பெரும்பாலும் தடை செய்யப்பட்ட அல்லது ஆபத்தான இடங்களை நோக்கியே செல்வதால் அந்த இடங்களில் நிரந்தரமான பாதுகாப்பு பணிகளில் காவல்துறையினர் மற்றும் ஊர்காவல் படையினர் ஈடுபடுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.